1000 உறவுகள் உங்களிடம் இருந்தாலும் அம்மா என்ற ஒற்றை உறவு இல்லை என்றால் நீயும் அனாதைதானே. இருப்பவன் துளைக்கிறான், இல்லாதவன் தேடுகிறான். எதை தேடுகிறான்? அம்மாவின் பாசத்தை தானே தேடிக்கொண்டிருக்கின்றான். எத்தனை காலங்கள் மாறினாலும், எவ்வளவு வருடங்கள் ஆனாலும் அம்மா தன் மீது வைத்திருக்க பாசமானது என்றைக்குமே குறையாது. அவரின் கேள்வியானது, தங்கம் சாப்பிட்டியாப்பா? ஐயா உடம்புக்கு ஒண்ணாகலையே. ஏ கண்ணு, காசு இருக்காயா? செலவுக்குள்ள பாத்துக்கிறாயா? உடம்பு பத்திரமா பாத்துக்க கண்ணு. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா. எப்பயா வந்து பார்க்க போற? இருக்கும்போது அருமை தெரியாதியா சீமா? என்னையா 5 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், அம்மாவோட கையில சாப்பிடுற சாப்பாடுக்கு ஈடே எங்கேயாச்சும் இருக்காயா? தன் குடும்பம் சாப்பிட வேண்டும், தன் பிள்ளை குட்டிகள் சாப்பிட வேண்டும், தன் கணவன் சாப்பிட வேண்டும். அவர்கள் நல்லா இருந்தால் போதும். தனக்காக ஒன்றுமே யோசிக்காமல் அடுப்பாங்கரையில் உட்கார்ந்து அழுது கொண்டு வாழ்க்கையை துளைத்தவள் அம்மா. யாரோ முகம் தெரியாத நபர்களிடம் சோசியல் மீடியா போன்றவற்றில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சாப்பிட்டீர்களா என்று. ஆனால் அதே அவங்க அம்மா அவருக்கு தொலைபேசி மூலம், கைபேசி மூலம் அழைக்கும் பொழுது, மா என்னம்மா சும்மா கால் பண்ணிட்டே இருக்க, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேம்மா, அப்புறம் கால் பண்றேன் அப்படி கட் பண்ணிடுவாங்க. அந்த உள்ளங்களுக்கு எப்படி வலிக்கும் என்றாவது